பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஹென்றி லா. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேர்ம்ஸை மட்டும் நீங்கள் பாருங்கள். வேப்பர் ப்ரெஷர். சரி, இது வந்து ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர். இந்த க்ளோஸ்டு கண்டெய்னருக்குள்ளே ஒரு லிக்விடை நான் வச்சுருக்கிறேன். அந்த லிக்விடில் உங்களுக்கு ரெண்டு வகையான ஃபோர்ஸ் அட்டாக் ஆகும். ஒன்று அதோடைய கைனடிக் எனர்ஜி, லிக்விட் மாலிகூல்ஸ் ஆனது ஒன்று நகர்ந்துட்டுருக்கும். இல்லை இது அயனாக இருந்தாலும் ஒன்று அது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு நகர்ந்துட்டுருக்கும். அப்படி நகரும் போது அதனுடைய கைனடிக் எனர்ஜி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாலிகூல்ஸ் ஆனது இங்கேயும் அங்கேயும் ஜிக்ஸாக்காக போயிட்டுருக்கும். அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மாலிகூல் இன்னொரு மாலிகூல்ஸ் கூட மோதும். அப்போ மோதும் உங்களுக்கு கொலிஷன் ஆனது நடக்கும். மோதிரத்தை தான் நம்ம கொலிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அப்படி கொலிஷன் நடக்கும்போது இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறையும். ரெண்டு மாலிகூல்ஸுக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறையும். அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறைஞ்சது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி லெவல் கம்மியாகும். எனர்ஜி லெவல் கம்மியாகும் போது அது லிக்விட் ஸ்டேட்லேருந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு எஸ்கேப் ஆகும். ஸோ அப்படி வேப்பர் ஸ்டேட்டுக்கு எஸ்கேப் ஆகும்போது இது வந்து ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் இல்லையா, வேப்பரில் இங்கேருந்து மூவ் ஆகி இங்கே கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ இந்த வால் மேலே மோதும், அப்புறம் இந்த சைடில் இருக்கக்கூடிய வால் மேலே மோதும், அப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கேஸஸ் மேலே மோதும். அப்படி நம்பர் ஆஃப் கேஸஸ் மேலே மோதி இது வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா, மறுபடியும் வந்து இந்த லிக்விடுடைய சர்ஃபேஸை வந்து இது வந்து அட்டாக் பண்ணும். அப்போ இந்த சர்ஃபேஸ் மேலே எவ்வளோ ப்ரெஷர் அட்டாக் பண்ணதோ அதுதான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த லிக்விட் கேஸ் மாலிகூல்ஸாக மாறும்போது நடக்கக்கூடிய ப்ரெஷர் தான் நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸஸ். இந்த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ கேஸஸ் மாலிகூல்ஸோடைய அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு பார்ஷியல் ப்ரெஷரானது ரைஸ் ஆகும். இதை ஃப்ரீசிங் டெம்பரேச்சர், அப்போ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாகும். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் உங்களுக்கு கம்மியாகும். பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது அதோடைய பாய்லிங் பாயிண்ட் இஸ் மேக்ஸிமம். பார்ஷியல் ப்ரெஷர் கம்மியாகும் போது அதனுடைய பாய்லிங் பாயிண்ட் இஸ் மினிமம். இந்த லாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ தான் நம்ம ஹென்றி லாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஹென்றி லா அப்படின்னா ஒரு சொல்யூட்டானது கேஸாக இருக்கணும். அந்த கேஸ் சொல்யூட்டுக்கும் அந்த கேஸ் சொல்யூட்டுடைய ப்ரெஷருக்கும் சாலிபிலிட்டியும் ரிலேஷன்ஷிப் கொடுக்கக்கூடியது தான் இந்த ஹென்றி லாவுடைய அப்ளிகேஷன். வெரி சிம்பிள் தான். இப்போ பார்ஷியல் ப்ரெஷர்னால் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது சாலிபிலிட்டியானது அதிகமாக இருக்கும். when partial pressure is increases, solubility is increases. partial pressure is decreases when solubility is decreases. ஸோ இதைத்தான் சொல்கிறாரு. ஸோ அப்போ இந்த லாவை பாருங்கள். the partial pressure of gas in a vapor phase, அதாவது சொல்யூட்டானது வேப்பர் பேஸில் இருக்கணும். அந்த வேப்பர் பேஸுடைய சொல்யூட்டுடைய பார்ஷியல் ப்ரெஷர் எதுக்கு ப்ரொபோஷனாலிட்டியாக இருக்கும் அப்படின்னா இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் கேசியஸ் சொல்யூட் இன் அ சொல்யூஷன். அப்போ அந்த சொல்யூஷனில் அந்த கேசியஸ் சொல்யூட்டுடைய மோல் ஃப்ராக்ஷன் எவ்வளோ இருக்குமோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அந்த பார்ஷியல் ப்ரெஷர். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் காம்பனன்ட் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆல் காம்பனன்ட். அப்போ ஏ அப்படின்ற கேஸஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏ உடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன். அந்த சொல்யூஷனில் ஏபிசின்னு 3 பொருள் இருக்குது. அப்போ NA டிவைட் பை NA ப்ளஸ் NB ப்ளஸ் NC. ஓகேங்களா? ஸோ அதனுடைய மோல் ஃப்ராக்ஷன் பொறுத்து தான் இருக்குது அப்படின்றாரு. ஓகேவா? ஸோ இதை வந்து பாருங்கள், மேத்தமெட்டிக்கலாக எப்படி ஹென்றி வந்து இதனுடைய லாவை எக்ஸ்பிரஷன் பண்ணுறாரு அப்படின்னா, the partial pressure of solute is directly proportional to mole fraction of solute in a solution. அப்போ ஏ உடைய மோல் ஃப்ராக்ஷன் உடைய வேல்யூவை பொறுத்து தான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூட் இருக்கும். சரிங்களா? ஏன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூட் ஆனது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சாலிபிலிட்டி இஸ் இன்க்ரீசஸ். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூட் இஸ் டிக்ரீசஸ் அப்படின்னா சாலிபிலிட்டி இஸ் டிக்ரீசஸ். அப்போ இந்த ப்ரொபோஷனாலிட்டியை நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், KH அப்படின்ற ஒரு கான்ஸ்டண்ட்டை அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ KH அப்படின்றது ஹென்றி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இப்போ இது இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம மல்டிபிள் இருக்குது, இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் டிவைடர் ஆகிடும். அப்போ ஹென்றி கான்ஸ்டன்ட்டையும் இதிலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்போ P சொல்யூட்னா என்னென்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூட், X சொல்யூட்னா என்ன
அதாவது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் இன் அ சொல்யூஷன். கேஹெச் அப்படின்றது ஹென்ரி கான்ஸ்டன்ட் ஆஃப் 3 டைமென்ஷனல் ப்ரெஷர். இப்போ அந்த கேஸ் கண்டெய்னர் க்ளோஸ்டு சிஸ்டம் வச்சுருக்கீங்க இல்லையா, அதோடைய வால்யூமை பொறுத்து உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும், அதோடைய ஏரியா பொறுத்து உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷரானது உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, அதோடைய 3 டைமென்ஷன் ஸ்ட்ரக்சரை பொறுத்தும் நமக்கு இருக்குது அப்படின்றாங்க. ஒரு கிராஃப் பாருங்கள் பிளாட் பண்ணியிருக்குது. இப்போ என்னென்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூட், அதோடைய எம்பிரிக்கல் கான்ஸ்டன்ட்டு ஹென்ரி கான்ஸ்டன்ட்டு, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் இன் அ சொல்யூஷன். இப்போ இது நம்ம கிராஃப் பிளாட் பண்ணோம்னா y = mx அப்படின்ற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், பார்ஷியல் ப்ரெஷர் ரைஸ் ஆக உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் சொல்யூஷனானு உங்களுக்கு ரைஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், HCl எடுத்துக்கிட்டேன். HCl எதில் டிசால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா சைக்ளோஹெக்சேனில் டிசால்வ் பண்ணுறீங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ பாருங்கள் 500 டாரில் நான் வச்சுருக்கிறேன். அப்போ 0.01 கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் HCl இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது, கான்சன்ட்ரேஷன். அப்போ என்ன ஆகுது, லிக்விட்லேருந்து என்ன மாறுது, கேஸ் சாலிடுக்கு உங்களுக்கு லிக்விட்லேருந்து கேஸஸ்லேருந்து உங்களுக்கு என்னவா மாறுது, லிக்விடுக்கு மாறுது. ஓகேங்களா, பாருங்கள். அப்போ கான்சன்ட்ரேஷன் ரைஸ் ஆகிட்டு வருது. எப்போ உங்களுக்கு பார்ஷியல் ப்ரெஷரானது ரைஸ் ஆக கேஸ் ஸ்டேட்லேருந்து இட் எஸ்கேப்பிங் ஃப்ரம் லிக்விட் ஸ்டேட். ஓகேங்களா, அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ரைஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு சாலிபிலிட்டியானது ரைஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஹென்ரி லா. திஸ் ஹென்ரி லா இஸ் அப்ளிகபிள் டு மாட்ரேட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஒன்லி. ஏன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லிக்விட்லேருந்து கேஸுக்கு மாறும். ஓகேங்களா, அதே மாதிரி உங்களுக்கு ப்ரெஷர் ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லிக்விட்லேருந்து கேஸுக்கு வரும். ஸோ அப்போ ப்ரெஷர் டெம்பரேச்சரை வச்சு தான் உங்களுக்கு ஹென்ரி லா அப்ளிகேபிள் ஆகும் அப்படின்றோம். ஸோ அதே மாதிரி லெஸ் சாலிபிள் கேஸுக்கு இந்த ஹென்ரி லா ஒபே ஆகாது. ஓகேங்களா, ஏன்னா லெஸ் சாலிபிள் நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் அப்போ நான் வாலட்டைல் லிக்விட் இருக்குது இல்லைங்களா, நான் வாலட்டைல் சாலிட்ஸ் இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கு அது உங்களுக்கு ஒபே ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், அமோனியம் ப்ளஸ் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணுறேன், எனக்கு அமோனியம் ஹைட்ராக்சைடு அயான்ஸ் ஃபார்ம் ஆகுது, அக்வஸ் சொல்யூஷன். இப்போ இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு அக்வஸ் சொல்யூஷன் என்ன ஆகாது, டிசோசியேஷன். உங்களுக்கு பாருங்கள், டிசோசியேஷன் அசோசியேஷன் நடக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸு இல்லைனா அயான்ஸாக ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்ட்ஸ், இதெல்லாம் நான் வாலட்டைல் லிக்விட்ஸ். இந்த நான் வாலட்டைல் லிக்விட்ஸ் உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாலிபிலிட்டி ஆனது நடக்காது. ஓகேங்களா, அயனிசபிள் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸு உங்களுக்கு சாலிபிலிட்டி நடக்காது. ஏன்னா இது எஸ்கேப் ஆகி கேஸாக வெளியே போனால் தானே உங்களுக்கு வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் தானே உங்களுக்கு சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அப்போ இதுக்கெல்லாம் அப்ளிகபிள் இல்லை. அதை தான் இங்கே பாருங்கள், அசோசியேஷன் டிசோசியேஷன். இப்போ NaCl எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ NaCl Na+Cl- டிசோசியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ரியாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அமோனியா ப்ளஸ் வாட்டராக உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அப்போ டிசோசியேஷன் அசோசியேஷன் ஆகக்கூடியதுக்கு ஹென்ரி லா அப்ளிகேபிள் ஆகாது. ஸ்டூடெண்ட்ஸ், இதை பேஸ் பண்ணி பாருங்கள். ஒரு சம் 0.24 கிராம் ஆஃப் கேஸ் டிசால்வ்ட் இன் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர். அப்போ 1.5 atm ப்ரெஷர். கால்குலேட் தி dissolved gas when raised to 6.0 atm at constant temperature. அப்போ என்ன சொல்கிறான்னா நமக்கு 6.0 atm ப்ரெஷர் இருக்கும்போது அதோடைய மோல் ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, நமக்கு கிவன் டேட்டா 0.24 கிராம் ஆஃப் கேஸை 1 லிட்டரில் கரைச்சி வச்சுருக்கிறாங்க. அதனுடைய ப்ரெஷர் இவ்வளவு. அதுவே ப்ரெஷரானது இவ்வளோ ரைஸ் பண்ணும்போது அதோட மோல் ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன, சரிங்களா. அப்போ ஆல்ரெடி நமக்கு ஒரு மோல் ஃப்ராக்ஷன் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. அந்த மோல் ஃப்ராக்ஷன் வேல்யூ 0.24 கிராம் பர் மோல். ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக ஹென்ரி லாவை நான் எடுத்துக்கிட்டேன். P solute equal to KH மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் solute in solution. ஸோ அட்டு ப்ரெஷர் எவ்வளோ நமக்கு 1.5 இருக்கும்போது நான் இதை P1ன்னு வச்சுக்கிட்டேன், KH X1ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ ப்ரெஷர் 6ஆக இருக்கும்போது P2ன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 நான் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2 இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறேன். அப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு KH கான்ஸ்டன்ட் கேன்சல் ஆகிடும். ஸோ X1 டிவைட் பை X2 இது எதுக்கு ஈக்குவல், P1 டிவைட் பை P2க்கு ஈக்குவல். P1 வேல்யூ தெரியும் 1.5, P2 வேல்யூ தெரியும் 6.0 atm. அப்போ நமக்கு ATM கேன்சல் ஆகிக்கும். ஓகேங்களா. அப்போ X1 வேல்யூ எனக்கு தெரியும். அப்போ X1 வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டேன்.
பாருங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணிவிட்டேன். எனக்கு x2 தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ x2 எனக்கு வேணும் அப்படின்னா நியூமரேட்டர் கிடந்த டினாமினேட்டர் ஆகிடும். அப்போ எனக்கு 1/x2 கிடைக்குது. 1/x2 எனக்கு தேவையில்லை, எனக்கு x2 தான். இப்போ ரெசிப்ரோக்கலாக நான் மாற்றிக்கிறேன். அப்போ இந்த சைடு ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கிட்டிங்கன்னா 6 × 0.24 / 1.5 6ஐயும் 1.5யும் 4 டைம்ஸால் அடங்கும். அப்போ அது நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 4 × 0.24ன்னு போட்டிங்கன்னா எக்ஸுடைய மோல் 0.96 g/mol. இதில் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். அதாவது 1.5 ப்ரெஷர் இருக்கும்போது எவ்வளோ சாலிபிலிட்டி இருக்குன்னா 0.24 g/mol. அதே ப்ரெஷர் ஆனது ரைஸ் ஆகும்போது 0.96 g/L உங்களுக்கு வருது இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? பார்ஷியல் ப்ரெஷர் ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட். ஸோ இன் ஜென்ரலி லிக்விட் ஹேவ் டெண்டன்சி ஆஃப் எவாப்ரேட். லிக்விடு நமக்கு இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும்? எவாப்ரேட் ஆக தான் பார்க்கும். இஃப் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகூல்ஸ் லிக்விட் ஸ்டேட் ஓவர் கம் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் தெம் அண்ட் த மாலிகூல்ஸ் எஸ்கேப் ஃப்ரம் தி லிக்விட் ஸ்டேட். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் வேப்பர் பேஸில் லிக்விடானது ஒன்று மோதும். அப்படி மோதும் உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸு உங்களுக்கு லெஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ லிக்விட் ஸ்டேட்லேருந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இஃப் த எவாப்ரேஷன் கேரிட் அவுட் க்ளோஸ்டு கண்டெய்னர், ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் எவாப்ரேஷன் அதிகமாக நடக்கும்போது த வேப்பர் ரிமைனிங் கான்டாக்ட் வித் சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட், வேப்பர் ப்ரெஷர்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது அதனுடைய லிக்விடுடைய சர்ஃபேஸை டச் பண்ணும். த வேப்பர் மாலிகூல்ஸ் கண்டினியூஸ் ரேண்டம் மோஷன் டூரிங் தி collisions வித் ஈச் அதர் அண்ட் அதர் ஆல்சோ வால் கண்டெய்னர். அப்போ அந்த வேப்பர் ப்ரெஷர், அந்த கேஸ் மாலிகூல்ஸுக்கு வேப்பர் ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் மாலிகூல்ஸ் வால் மேலே மோதுறதுனாலையும் மாலிகூல்ஸ் மேலே மோதுறதுனாலையும் உங்களுக்கு என்ன ஆகுது? எனர்ஜி லெவல் லாஸ் ஆகுது. இந்த பாருங்கள், த collision ஆஃப் inelastic, they are lost the energy, the resulting the vapor become a liquid. வேப்பர் என்னமாகும்? லிக்விடாக மாறும். அப்போ அதுக்கு பேர் கண்டென்சேஷன். அப்போ எனர்ஜி ஆனது உங்களுக்கு கம்மியானது அப்படின்னா கண்டென்சேஷன் நடக்குது. சரிங்களா? அதுவே பாருங்கள், இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் லெஸ் ஆச்சு அப்படின்னா எவாப்ரேஷன் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த எவாப்ரேஷனும் உங்களுக்கு கண்டென்சேஷனும் கண்டினியூஸாக உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். இஃப் த ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் தி க்ளோஸ்டு சிஸ்டம், so the stage is reaches, the rate of the evaporation become equal to the rate of the condensation. அப்போ கண்டென்சேஷனும் எவாபரேஷனும் ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதைத்தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஈக்லிபிரியம் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பிட்வீன் தி லிக்விட் அண்ட் வேப்பர். வேப்பருக்கும் லிக்விடுக்கும் இடையில் சம அளவு ஆனது வேப்பர் கேஸ் லிக்விட் கேஸ் உடைய எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். த ப்ரெஷர் ஆஃப் வேப்பர் ஈக்லிபிரியம் வித்தின் தி லிக்விட் இஸ் கால்ட் அஸ் அ வேப்பர் ப்ரெஷர். அப்போ அந்த வேப்பர் ஈக்லிபிரியத்தில் என்ன ப்ரெஷர் நடக்குதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வேப்பர் ப்ரெஷர். ஆல்ரெடி உங்களுக்கு வேப்பர் ப்ரெஷரில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா நேச்சர் ஆஃப் லிக்விடுடைய நேச்சரை பொறுத்தும் டெம்பரேச்சரை பொறுத்தும் சர்ஃபேஸ் ஏரியாவை பொறுத்தும் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? ஒரு அப்பரேட்டஸ் மெத்தட்ஸை பார்ப்போம். அப்பரேட்டஸ் டெமான்ஸ்ட்ரேஷனை நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஏ, இது பி. இப்போ பாருங்கள், இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாட்டிலுக்கு பேர் ரவுண்ட் பாட்டில் ஃப்ளாஸ்க். இந்த ரவுண்ட் பாட்டில் ஃப்ளாஸ்கில் மெர்க்குரி லிக்விட் வச்சுருக்கிறாங்க. அந்த மெர்க்குரி ஒரு யூடியூப்பில் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதனுடைய லெவல் பாருங்கள் ஈவனாக இருக்கா? எப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கும் போது. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த லிக்விட் என்ன ஆகும்? ஜிக்ஸாக் நமக்கு மூவ் ஆகும்போது மாலிகூல்ஸ் ஒன்று மோதும், எனர்ஜி லெவல் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும், இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறையும். அப்போ இது என்ன ஆகும்? என்னவாக எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா இது கேஸாக எஸ்கேப் ஆகும். ஓகேவா? இந்த கேஸ் மாலிகூல்ஸு இன்னொரு கேஸ் மாலிகூல்ஸ் கூட மோதும் மறுபடியும் இது என்ன எனர்ஜி லெவல் டிக்ரீஸ் ஆகி மறுபடியும் இது லிக்விடாக மாறும். ஓகேங்களா? அப்போ இது ஒரு ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகும் அப்படின்றோம். சரி, இப்போ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் சடனாக இந்த கண்டெய்னரை நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுட்டீங்க. சரிங்களா? அப்போ என்ன ஆகிடுது? இதை பாருங்கள், ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன்னா இப்போ ஓப்பன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த லெவலானது உங்களுக்கு என்ன ஆகுது? ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த கேஸுடைய ப்ரெஷர் தான். அந்த ப்ரெஷரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், பைனரி சொல்யூஷன் அப்படின்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ பைனரி அப்படின்னா பைனா ரெண்டுன்னு அர்த்தம்.
த சொல்யூஷன் விச் கண்டெய்னிங் ஒன்லி 2 காம்பனண்ட். ஒரு சொல்யூஷனில் ரெண்டு காம்பனண்ட் தான் இருக்குது. அதில் ஒன்று சால்வெண்ட்டு, ஒன்று சொல்யூட்டு. ஓகேங்களா? அப்போ ஒரே ஒரு சொல்யூட்டு, ஒரே ஒரு சால்வெண்ட் அப்படின்னா நீங்கள் அதை என்ன சொல்லணும் அப்படின்னா தட் இஸ் அ பைனரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இப்போ ஏ அப்படின்றது சொல்யூட்டு, பி அப்படின்றது சால்வெண்ட்டுன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ அந்த சொல்யூஷன் என்ன சொல்லணும்? பைனரி சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பைனரி சொல்யூஷன், பைனரி சொல்யூஷனுடைய வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நான் சொல்யூட்டே லிக்விட் எடுத்துக்கிட்டேன், சால்வெண்ட்டையும் லிக்விட் எடுத்துக்கிட்டேன். அப்போ அதனுடைய வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். த சொல்யூட் இஸ் அ லிக்விட், த சால்வெண்ட் இஸ் அ லிக்விட். நல்லா பாருங்கள், த சொல்யூட் இஸ் அ வாலடைல் லிக்விட். வாலடைல் லிக்விட் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ வாலடைல் லிக்விட் இட் மீன்ஸ் நீங்கள் வந்து அதுக்கு டெம்பரேச்சரே கொடுக்காம ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ஆக்சிடைஸ் ஆகி கேஸாக போச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், பெட்ரோல் எளிதில் கேஸாக மாறக்கூடிய பொருளை நீங்கள் என்ன சொல்லணும்னா வாலடைல்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வாலடைல்ஸ் லிக்விட்ஸ் எடுத்துக்கிட்டேன், அதை ஒரு சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரவுலட் லா. The quantitative relationship between partial pressure and mole fraction of two component system. அதாவது இவர் என்ன பண்ணுறாருன்னா பார்ஷியல் ப்ரெஷர் பிட்வீன் அண்ட் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் 2 காம்பனன்ட் சிஸ்டம் அப்படின்னா பைனரி சிஸ்டத்துக்கு வந்து பார்ஷியல் ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அதனுடைய லாவை பாருங்கள், சிம்பிள் தான். அதே மாதிரி தான் நமக்கு ஹென்ரி லா மாதிரி தான். The volatile liquid, the partial pressure of each component A and B is directly proportional to mole fraction. அதனுடைய மோல் ஃப்ராக்ஷனை பொறுத்து இருக்கும் அப்படின்றார். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? ஸோ அவர் ஹென்றி என்ன சொல்லியிருப்பார்? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டுடைய மோல் ஃப்ராக்ஷனை பொறுத்து இருக்கும் அப்படின்றார். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து ஈக்குவேஷனில் எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணுறாரு அப்படின்னா த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ. ஸோ ப்ரொபோஷனாலிட்டியை கேன்சல் பண்ணுறதுக்கு கே அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வராரு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? ஈக்குவலண்ட்டாக மாறிடுது. இப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ 1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏ உடைய மோல் ஃப்ராக்ஷன் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே பாருங்கள், கே எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ காம்பனண்ட், ஏ காம்பனண்ட்டை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ஏ நாட்டுன்னு போட்டால் அப்படின்னா த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் காம்பனண்ட் ஏ அட் டெம்பரேச்சரை பொறுத்து இருக்குது. எப்போ ஏ உடைய வேல்யூ 1 அப்படின்னு வரும்போது த கே எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா த வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவல் அப்படின்றாரு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? நான் ஈக்குவேஷனை அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேர்ஃபோர் த பிஏ ஈக்குவல் டு கேக்கு பதிலாக பிஏ நாட் வந்துருச்சு இன்ட்டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ. இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 4 ஃப்ரேம் பண்ணுறேன், பிக்கும் வந்து ஃப்ரேம் பண்ணுறேன். ஸோ இந்த ஏக்கு பதிலாக உங்களுக்கு பி சப்ஸ்டியூஷன் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அக்கார்டிங் டு டால்டன்ஸ் லா த லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவல்? அப்போ நம்ம ஏ அப்படின்ற ஒரு காம்பனண்ட் வச்சுருக்கிறேன், பி அப்படின்ற ஒரு காம்பனண்ட் வச்சுருக்கிறேன். அப்போ அந்த சொல்யூஷனில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னா ஏ உடைய ப்ரெஷரையும் பி உடைய ப்ரெஷரையும் சம் பண்ணால் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாரு டால்டன்ஸ். ஸோ அது மாதிரி த டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ரெஷர் ஆஃப் பின்னு ஆகிடுதா? இப்போ என்ன பண்ணுறேன்? ப்ரெஷர் ஆஃப் ஏ வந்து எதுக்கு ஈக்குவல்? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ இன்ட்டு P0 ஏக்கு ஈக்குவல், ப்ரெஷர் ஆஃப் பி இதுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இட்ஸ் 1 மோல். சரிங்களா? மோல் ஃப்ராக்ஷன் தானே, 1 மோல்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துச்சுன்னா என்ன ஆகிடுது? அப்போ எக்ஸே உடைய வேல்யூ என்ன ஆகிடுது? 1 மைனஸ் எக்ஸ்பின்னு ஆகிடுதா? அப்போ 1 மைனஸ் எக்ஸ்பி கொண்டு போய் நான் 6ல் வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகிடுச்சு? டோட்டல் ப்ரெஷர் அதாவது இந்த வேல்யூக்கு பதிலாக 1 மைனஸ் எக்ஸ்பி இன்ட்டு பிஏன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ப்ளஸ் அது இதே காமன் தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், P0 ஏ ப்ரெஷரை உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன ஆகிடுது? P0 ஏ மைனஸ் P0 ஏ இன்ட்டு எக்ஸ்பின்னு ஆகிடுதா? ப்ளஸ் எக்ஸ்பி P0 பின்னு ஆகிடுதா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்ஸ்பி காமனாக இருக்குது இல்லையா, அதை நான் வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ என்ன பண்ணுது? எக்ஸ்பிஏ P0 பி மைனஸ் பிஏ நாட்னு எழுதிக்கிறேன், ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். அப்போ என்ன ஆகுது? ஒய் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் எம்எக்ஸ். ஓகேங்களா? அப்போ டோட்டல் ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ அதோட எக்ஸ் ஆக்சிஸில் நான் என்ன எடுத்துக்கிறேன்?
பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பி மைனஸ் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ, அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா அது வரக்கூடிய வேல்யூ தான் எனக்கு எக்ஸ்பி. ஓகேங்களா? ஸோ அதோடைய எம் வந்து ஸ்லோப்பு நமக்கு தெரியும். ஸோ இதை வச்சுக்கிட்டு ஒரு ஈக்குவேஷன்ஸை வந்து எழுதியிருக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு எக்ஸாம்பிள்ஸ். த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் டொலியின் அண்ட் பென்சின். அப்போ இது ஒரு பைனரி சிஸ்டம் இல்லையா, ரெண்டுமே லிக்விடா. இப்போ பாருங்கள் 22.3 mmHg வந்து டொலியினுடைய வேப்பர் ப்ரெஷர், 74.7 mm வந்து HG வந்து பென்சினுடைய வேப்பர் ப்ரெஷர். இதில் எதனுடைய ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாக இருக்குது? பென்சினுடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ த கிராஃப் பாருங்கள், த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பியூர் காம்பனண்ட் when increases with மோல் ஃப்ராக்ஷன் ரெஸ்பெக்டிவ்லி. நம்ம சொல்கிறது தான் ஆஸ் யூசுவல். இப்போ பார்ஷியல் ப்ரெஷர் அதிகரிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக சால்பிலிட்டியானது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், த பார்ஷியல் ப்ரெஷர் இப்போ 22.3 சரிங்களா. பார்ஷியல் ப்ரெஷர் ரைஸ் ஆகுது, ரைஸ் ஆக பாருங்கள் மோல்ஸ் ரைஸ் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாலிபிலிட்டியானது இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஓகேங்களா? இப்போ சாலிபிலிட்டியானது இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது அப்படின்றது தான் மீனிங். ஓகேங்களா? ஸோ எதனுடைய பார்ஷியல் ப்ரெஷர் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகணும்? இப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் டொலியின் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பென்சினுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பென்சின் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டொலியினுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த கிராஃப் சொல்லுது. அதே பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பென்சின் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பென்சின் 74.7 உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகுதா? அப்படி டிக்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டொலியினுடைய மோல் ஃப்ராக்ஷனானது உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த கிராஃபில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பென்சீனுடைய பார்ஷியல் ப்ரெஷர் ரைஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு டொலியினுடைய கான்சன்ட்ரேஷன் சாலிபிலிட்டி உங்களுக்கு குறையும். அதுவே டொலியினுடைய கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு ரைஸ் ஆச்சு அப்படின்னா பென்சீனுடைய பார்ஷியல் ப்ரெஷர் கம்மியாகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ்க்குள்ளே வாலட்டைல் சொல்லிகிட்டு இருக்குது, இதில் நான் வாலட்டைல் சொல்லிட்டு இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் NaCl மாதிரின்னு வச்சுங்களேன். இப்போ அதாவது வேப்பராக மாறக்கூடிய பொருள், வேப்பராக மாறாத பொருள். வேப்பராக மாறுச்சு அப்படின்னா உங்களுக்கு சாலிபிலிட்டியானது இன்க்ரீஸ் ஆகும். வேப்பராக மாறலை அப்படின்னா சாலிபிலிட்டியானது டிக்ரீஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு பாருங்கள், the rate of the vaporization is reduced by the presence of non-volatile solute. Examples NaCl. NaCl ஆனது உங்களுக்கு வாலட்டைல் ஆகாது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆனது உங்களுக்கு ரிடியூஸ் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு சாலிபிலிட்டி ஆனது டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இது எதில் சாத்தியம் அப்படின்னா the vapor pressure of binary solution of solid in liquid. ஓகேங்களா? சாலிட் இன் லிக்விடில் நான் வாலட்டைல் சொல்யூட் இருந்தால் இது உங்களுக்கு சாத்தியமாகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான நான் வாலட்டைல் சொல்யூட் இருக்கும்போது அப்போ என்ன மாதிரியான பார்ஷியல் ப்ரெஷர் உருவாகும் அப்படின்னா ரிலேட்டிவ் லோவரிங் வேப்பர் ப்ரெஷர். சரிங்களா? அந்த சொல்யூஷனை நீங்கள் என்ன சொல்லணும்னா ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அப்போ ரிலேட்டிவ் லோவரிங் வேப்பர் ப்ரெஷருக்கு நீங்கள் என்ன டெஃபினிஷன் கொடுக்கலாம் அப்படின்னா த ப்ரெஷர் ஆஃப் ஐடியல் சொல்யூஷன். ஏன் அது ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? அதனுடைய கேரக்டர் அத்தனையுமே சொல்யூஷன் நேச்சராக தான் இருக்குது. அதனால தான் ஐடியல் சொல்யூஷன் கண்டைனிங் நான் வாலட்டைல் சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அட் அ கிவன் டெம்பரேச்சர். அப்போ இந்த மாதிரியான கேஸுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். அது எதை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னா சால்வெண்ட்டை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். அப்போ சால்வெண்ட்டுடைய வேப்பரைசேஷனை பொறுத்து மட்டும்தான் இங்கே பார்ஷியல் ப்ரெஷர் நடக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பைனரி சொல்யூஷன் சாலிட் இன் லிக்விட். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு நான் வாலட்டைல் காம்பவுண்ட், பியூர் காம்பவுண்ட். ஓகேங்களா? ஸோ
பாருங்கள், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் இன் அ சொல்யூஷன் ஏ. ஸோ அப்போ இந்த மாதிரியான காம்பவுண்டுக்கு எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா சால்வெண்ட்டுடைய மோல் ஃப்ராக்ஷனை பொறுத்து தான் இருக்குன்றாரு. ஓகேங்களா? ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருப்போம், ஹென்ரி லாலையும் ரவுலட் லாலையும் என்ன பார்த்துருப்போம், இஸ் அ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சொல்யூட் இன் அ சொல்யூஷன் பார்த்துருப்போம். ப்ரொபோர்ஷனாலிட்டி கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம ஈக்குவலண்ட்டாக மாற்றுறதுக்கு கேன்னு கொண்டு வந்துட்டோம். நமக்கு தெரியும் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ சால்வெண்ட் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ கே ஈக்குவல் டு P0 சால்வெண்ட் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ P சொல்யூஷன் ஈக்குவல் டு P0 சால்வெண்ட் இன்ட்டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு மோல் ஃப்ராக்ஷனை நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இந்த பக்கம் கொண்டு மல்டிபிள் இருக்கிறது டிவைடட் ஆகிடுமா? ஸோ அப்போ XA ஈக்குவல் டு P சொல்யூஷன் டிவைட் பை P0 சால்வெண்ட்னு ஆகிடுச்சா? இப்போ நான் 1 மோல் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். அப்போ எவ்வளோ பார்ஷியல் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னா, ஸோ அதனுடைய பார்ஷியல் ப்ரெஷர் டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 மோல். அப்படின்னா அதனுடைய மோல் ஃப்ராக்ஷனுக்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணால் 1 மைனஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ரெண்டுத்தையும் ஈவனாக 1 மைனஸ் P solute divided by P0 solvent equal to 1 minus XA. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். அப்போ P0 solvent minus P solution equal to divided by P solvent equal to XB. இந்த XB எப்படி வந்தது அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிறோம் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் இஸ் 1ன்னு சொல்லியிருக்கிறோமா? இதை பாருங்கள், மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக சால்வெண்ட்டுடைய மோல் ஃப்ராக்ஷன் X ப்ளஸ் A ப்ளஸ் B ஈக்குவல் டு 1. அப்போ எனக்கு A வேணும் அப்படின்னா இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா யூ காட் B வேணும் அப்படின்னா A இந்த பக்கம் கொண்டு போனோம் 1 மைனஸ் ஏன்னு ஆகிடுதா? ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகிடுச்சு, அப்போ அந்த சால்வெண்ட்டுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன 1ன்னு ஆகிடுதா? ஓகேங்களா? அப்போ இது என்ன ஆகிடுதும் XB. அப்போ இதனுடைய பார்ஷியல் ப்ரெஷர் எதை பொறுத்து மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா சால்வெண்ட்டுடைய பார்ஷியல் ப்ரெஷரை பொறுத்து மட்டும்தான் இருக்குன்னு ரவுலட் சொல்கிறார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரவுலட் லா அண்ட் ஹென்ரி லா. ஸோ அதனுடைய ஹென்ரி லா அண்ட் ரவுலட் லாவுடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃபார் நான் வாலடைல் சொல்யூட், அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூட் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சால்வெண்ட் இன்ட்டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் இன் அ சொல்யூஷன். ஓகேங்களா? அதே தான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு ஹென்ரி கான்ஸ்டன்ட் இன்ட்டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் இன் அ சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ அதுபோக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ அந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ த ஹென்ரி லா அப்ளிகேபிள் டு சொல்யூஷன் கண்டெய்னிங் ஒன்லி கேசியஸ் சொல்யூட் இன் அ லிக்விட் சால்வெண்ட், பட் ரவுலட் லா அப்ளிகேபிள் டு நான் வாலடைல் சொல்யூட் இன் அ லிக்விட் சால்வெண்ட். ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் கிடச்சிருது. இஃப் த சொல்யூட் இஸ் அ நான் வாலடைல் தென் ஹென்ரி லா constant will be become equal to vapor pressure. ஓகேங்களா? of the pure solvent. அப்போ ரவுலட் லா special case for the Henry law. ஸோ அப்போ every dilutions the solvent obey the ரவுலட் லா அண்டு ஹென்ரி லா. அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து டைலூஷன்ஸ் நடக்க உங்களுக்கு பார்ஷியல் ப்ரெஷரானது மாறும் அப்படின்றது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன, P0A அப்படின்றது ரவுலட் லாவுடைய கான்ஸ்டன்ட்டு, KHன்றது ஹென்ரி லாவுடைய கான்ஸ்டன்ட்டு. ரவுலட் லாவுடைய கான்ஸ்டன்ட் நமக்கு இட்ஸ் அ நான் வாலடைலுக்கு அப்ளிகேபிள் ஆகும். இது ஒன்லி கேஸ் இன் லிக்விட் சிஸ்டத்துக்கு மட்டும்தான் அப்ளிகேபிள் ஆகும். ஓகேங்களா? இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இதனுடைய டிஃப்ரென்ஸ்.